செய்து சிந்தித்து பாருங்கள். 10 லட்சம் பேர் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என சங்கு சின்னத்துக்கு நீங்கள் வாக்களித்தால் சர்வதேச சமூகம் ஒரு சர்வதேச விசாரணையை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பதை 22ஆம் தேதி நீங்கள் அறிவீர்கள். ஒருத்தர் கூப்பிட போறதும் இல்லை, கதைக்க போறதும் இல்லை. அவர் ஒரு ஃபெயில்டு ப்ராடக்ட். போலி தேசியவாதிகள் ஆண்டியலுக்கு சேர்ந்து மடக்கட்டின ஒரு அடிப்படையில் கொண்டு வந்து பெறப்பட்டவர். அவர் தோத்துட்டார். நான் நினைக்கிறேன் உங்களுடைய வாக்கு நீங்கள் உங்களுக்கே அளிக்கிறீர்கள். இதுவரை நீங்கள் இன்னொரு வேட்பாளருக்கு அளித்தீர்கள். இப்போது தமிழ் மக்களுடைய வாக்கு தமிழ் மக்களினுடைய வேட்பாளருக்கானதாக மாறி தேர்தல் தமிழ் மக்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ் அரசியல் தலைமைகளுக்கு என்ன சொல்லி இருக்குன்னு தமிழ் தேசியத்தை காவி கொண்டிருக்கிறவர்கள் படு சந்தர்ப்பவாதிகள், சுயநலவாதிகள், பணப்பட்டிக்காக அலைபவர்கள் என்பது இந்த தேர்தல். இலங்கையில அதிபருக்கு நாங்க வரல, அது வேற. ஆனால் தமிழ் மக்கள் உணர்வாக நாங்க ஒன்றா நிக்கிறோம். நார்மலி கிரிமினல்ஸ் இந்த மக்களை இதுல அவர்களுக்கு கதைக்கிறதுக்கு ஒரு இல்லாமல் அட்ரஸ் இல்லாமல் போனவர்கள் தங்களோட அட்ரஸை திருப்பி கொண்டு வரதுக்காண்டித்தான் கரிய பண்ண முன்னு போட்டுட்டு பின்னுக்கு வந்திருக்கிறேன். தமிழர்களா இருக்கிறாங்க. அன்றைக்கு 48ஆம் ஆண்டுல இருந்து இந்த 70 வருஷமாக ஒரே பல்லவை தான் கட்சி கொண்டிருக்கு. எந்த விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷனும் அதுல இல்ல. தமிழ் மக்களை நேசிக்கிற, தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவியல் என்றால் வியாபார அரசியல்ல இருந்து அவியல் ஒதுங்கிடவும். தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் வெவ்வேறு மொழியில பேசி இருக்கிறார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. ஏனென்றால் வடக்கண்ணர்களே, இன்று மற்றொரு கலந்துரையாடலில் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து தேர்தல் ஜனாதிபதி அறிவிப்பு உத்தியோகபூர்வமாக மேற்கொள்ளப்பட்ட பின்னர் இந்த தேர்தலில் என்ன நடந்தது என்பது பற்றி, குறிப்பாக தமிழ் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பொது வேட்பாளர்கள் மற்றும் தமிழ் தேசியம் தொடர்பான ஒரு உரையாடலாக இது நிகழ இருக்கின்றது. இந்த உரையாடலில் எம்மோடு இணைந்து கொள்பவர்கள் உங்களுக்கு மிகவும் அறிமுகமான ஆய்வாளர் பி. சிவலிங்கம் அவர்கள், மற்றொரு ஆய்வாளர் கலைஞர் மாவடி ஸ்ரீ என்று அறியப்பட்ட AR ஸ்ரீதரன். உங்கள் இருவருக்கும் வணக்கம். ஸ்ரீதரன் அவர்களுக்கும் உங்களுக்கும் எனது வணக்கம். இந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் வெவ்வேறு மொழியில பேசி இருக்கிறார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. ஏனென்றால் சிங்கள மக்கள், தென்பகுதி மக்கள் பெரும்பாலும் ஊழலுக்கு எதிராக தங்களுடைய வாக்குகளை பெருமளவில் அனுரகுமார திசாநாயக்கு வழங்கி இருக்கிறார்கள். பாரம்பரிய கட்சிக்கு எதிராக, பாரம்பரிய கட்சிகள் இரண்டுக்கும் எதிராக வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் தமிழ் மக்கள் மாறாக பொது வேட்பாளருக்கு வழங்கவில்லை. ஆனால் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சஜித் பிரேமதாசா அவர்களுக்கும் தங்களுடைய வாக்குகளை வழங்கி இருக்கிறார்கள். சிவலிங்கம், நீங்கள் இந்த வாக்களிப்பு என்னென்று பார்க்கிறீர்கள்? இந்த மொழியை, இது ஒரு முக்கியமான கேள்வி. என்னென்றா, இந்த தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு என்ன செய்தியை தருகிறது என்றதுதான் இதுல முக்கியமான அம்சம். அதுல என்னுடைய பார்வையில தமிழ் மக்கள் மிகவும் நிதானமாக சிந்தித்துத்தான் வாக்களிச்சிருக்கணும் என்றது தெளிவாக தெரியுது. அதே நேரத்தில் இந்த தமிழ் தேசியவாதம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சந்தர்ப்பவாத அரசியலை கணிசமான பிரிவினர் நிராகரிச்சிருக்கிறார்கள் என்றதும் தெளிவாக தெரியுது. நான் அதை இந்த தேர்தல் முடிவுகள் அவர்களுடைய அரசியலின் மீதான ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் என்று நாங்கள் அதை சொல்ல முடியும். இதுல நீங்கள் கேட்டது போல 2 பேரும் ஒவ்வொரு மொழியில பேசியிருக்கணுமா அல்லது ஒரு மொழியில பேசியிருக்கணுமா என்று பார்க்கும் பொழுது இந்த 2 பிரிவினரும், அதாவது சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் ஒரே மாதிரியான சிந்தனை ஓட்டத்தில்தான் இருந்திருக்கணும் என்றது தெளிவாக தெரியுது. அதாவது தமிழரசு கட்சி எடுத்த முடிவோடுதான் பெரும்பான்மை தமிழ் மக்கள் போயிருக்கணும். அதே நேரத்தில் சிங்கள மக்கள் மத்தியிலையும் ஊழல், அதிகார துஷ்பிரயோகம், குடும்ப ஆதிக்கம், நாட்டின் பொருளாதாரத்தை சீரழிச்சது, இதுக்கு எதிரான ஒரு சக்திகளாக 2 முக்கிய பிரதான தேசிய மக்கள் சக்தியையும் ஐக்கிய மக்கள் சக்தியையும் மக்கள் அடையாளம் காட்டி தேசிய மக்கள் சக்திக்கு அந்த அதிகாரத்தை கைப்பற்ற வாய்ப்பை கொடுத்திருக்கணும். எனவே தமிழ் மக்களும் அதில பங்குதாரியா இருந்திருக்கணும் என்ற காரணத்தினால, அதாவது முக்கியமான அரசியல் சக்திகளோட தங்களை அடையாளம் காட்டி இந்த தமிழ் பிற்போக்கு தேசியவாதத்துக்கு எதிரான ஒரு தங்களுடைய நிலைப்பாட்டையும் தெளிவுபடுத்தி இருக்கணும் என்றதான் என்னுடைய அபிப்பிராயம். ஸ்ரீதரன், நீங்கள் இந்த தேர்தல் முடிவுகளை, தமிழ் மக்கள் மத்தியில இந்த தேர்தல் முடிவுகளை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? கிட்டத்தட்ட நான் அந்த சொல்லிங்க அண்ணாண்ட கருத்தியலோட நான் உடன்படுகிறேன். கிட்டத்தட்ட தென்பகுதி மக்கள் ஒரு நிலப்பாட்டோட எங்களோட வடக்கு கிழக்கு மக்களும் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. நீங்க நுணுக்கமா பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த போலி தேசிய அரசியலை,
போலி தமிழ் தேசிய அரசியலை மக்கள் முற்றாக நிராகரிச்சிருக்கிறார்கள். இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். மற்றது தமிழரசு கட்சியிலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு ஆணையை அவர்கள் கொடுத்திருக்கிறார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் இன்னைக்கு சஜித் பிரேமதாசா முன்னணியில் இருந்திருக்கிறார் என்று சொன்னால் தமிழரசு கட்சியின் கோரிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 2-3 கூட்டங்களில் வச்ச கதையில வச்சு அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் இருக்குது. மக்கள் தெளிவா தான் இருக்கிறார்கள். மக்கள் சில இதுகள்ல சஜித்துக்கும் போட்டிருக்கார்கள், ரணிலுக்கும் போட்டிருக்கார்கள், போட்டிருக்கார்கள். அவர் பெரிய குழப்பம் இல்லை. ஆனால் இந்த போலி தமிழ் தேசியத்தை பேசி உசுப்பேத்தி திருப்பியும் எங்கட மக்களை ஒரு 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 படுகொடியில தள்ளுற அரசியலை மக்கள் நிராகரிச்சிருக்கீங்க. அது இன்னைக்கு அறிஞர் ஓட்டுல இருந்து அது எப்படிதான் இருக்கு. இப்ப இந்த போக்க நாங்கள் ஒரு சர்வதேச ரீதியோட இதுல ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள அமெரிக்காவிலையும் சரி ஐரோப்பாவிலையும் சரி இந்த ஸ்டேட்டஸ் கோவுக்கு எதிராக அந்த சிஸ்டத்துக்கு எதிராக மக்கள் திரண்டு வாக்களிக்கிற ஒரு போக்கொண்டு இருக்குது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த ஐரோப்பிய நாடுகள்லயோ அமெரிக்காவிலயோ அது வந்து ஒரு தீவிர வலதுசாரி தன்மையை தான் வெளிப்படுத்தி நிற்குது. ஆனால் மாறாக இலங்கையில வந்து இது ஒரு இடதுசாரி சிந்தனை சார்பாக மக்கள் அந்த ஸ்டேட்டஸ் கோவுக்கு எதிராக அல்லது அங்க ஏற்கனவே இந்த சிஸ்டத்துக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் என்றதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க விஸ்வலிங்கம்? ஒன்று, நீங்கள் ஒரு நீண்டகால இடதுசாரி சிந்தனையுடைய அரசு ஒன்று அமைய இருக்குது. மற்றது பிரித்தானியா போன்ற நாடுகள்ல கூட நீண்ட காலமாக 2 கட்சி ஆட்சி முறை தான் இருக்கு. இலங்கையில முதல் பெண் பிரதமரை கொண்டு வந்த இலங்கை இப்ப 2 கட்சி ஆட்சி முறையையும் இன்றைக்கு உடைத்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இது முக்கியமான கேள்வி. இது வரலாற்றோடு தான் பார்க்கணும். இதுல என்னன்னா, நாங்கள் சோல்வெறி அரசியல் திட்டம் வந்து மேற்குலக நாடுகளின் லிபரல் ஜனநாயக ஆட்சி கட்டுமானத்தை தான் சோல்வி அரசியல் சட்டம் தந்தது. அது வந்து பெரும்பான்மை சிறுபான்மைன்றதை விட லிபரல் ஜனநாயகத்தில முக்கியமானது வந்து பெரும்பான்மை ஆட்சியும் அதே நேரத்திலே சிறுபான்மைக்கான பாதுகாப்பு. இது 2 தான் அந்த லிபரல் ஜனநாயகத்தின் முக்கியமான அம்சங்கள். ஆனால் 1972ஆம் ஆண்டு முதலாவது அரசியல் யாப்பின் மூலம் இந்த சிங்கள பெரும்பான்மைக்கு சாதகமாக அந்த லிபரல் ஜனநாயக அரசு மாற்றப்பட்டுட்டது. ஏற்கனவே இருந்த அந்த சமநிலை குழம்பி போச்சு. அப்ப இன்றைக்கு அது பெரும்பான்மையினருடைய ஆட்சி கட்டுமானமாக மாற்றமடைய 78ஆம் ஆண்டு வந்த நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதி ஆட்சி முறை அது இன்னும் பெரும்பான்மைக்கு சார்பாகவும் சிறுபான்மையினங்களுக்கு எதிராகவும் மாறிட்டு. எனவே இந்த நிலைமையில இருந்து நாங்கள் பார்த்தோம் என்றால் இலங்கையில ஜனநாயக ஆட்சி முறை என்றது மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு பொறிமுறை மாற்றத்தை அதை எப்படி கண்டுபிடிச்சிருக்கின்றால் இவையல்ல பெரும்பான்மை தேசியவாதத்துக்குள்ள கொண்டு போய் அது ஒரு அதிகார குவிப்பாகவும் ஒரு குழுவாத அரசியலாகவும் மாற்றி நாட்டின் பொருளாதாரத்தை வங்குரோத்து நிலைமைக்கு கொண்டு போனது மட்டுமல்ல, ஒரு குழுவினர் ஆதிக்கத்தை கைப்பற்றி செல்வத்தையும் குவிக்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு போனது மக்கள் நேரடியாக பார்த்திருக்கிறோம். மக்கள் வயிற்றிலே அடிக்காதவரையும் அவைகள் மௌனமா இருந்து பேரினவாதத்துக்கு உடந்தையா இருந்திருக்கிறோம். ஆனால் 2022ஆம் ஆண்டு தான் நாடு வங்குரோத்து நிலைமைக்கு போனது மட்டுமல்ல, அதிகார குவிப்பும் 20வது திருத்தத்தின் மூலம் கூட வந்திருக்கு. எனவேதான் மக்கள் தாங்களே 69 லட்சம் பேர் வாக்களித்து தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியை 2 ஆண்டுகளுக்குள்ள 5 ஆண்டு நடத்த வேண்டிய ஆட்சியை 2 ஆண்டுகளுக்கு இடையிலேயே துரத்தி இருக்கிறோம். இது ஆட்சி முறை மாற்றத்துக்கான ஒரு ஆரம்ப அடையாளமாகத்தான் காணப்பட்டது. ஆனா இன்றைய தேர்தல் அந்த ஆட்சி முறை மாற்றத்துக்கான அடையாளம் அல்ல, அது ஒரு நிரந்தர போக்காகவே மாறி இருக்கு. நல்லது ஸ்ரீதரன், நீங்கள் இந்த தேர்தல் வந்து தமிழ் மக்களுக்கு என்ன சொல்லி இருக்காது, தமிழ் அரசியல் தலைமைகளுக்கு என்ன சொல்லி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்பிபி என்றது இந்த ஜேபி ஒரு இதுல இருந்து வந்த ஒரு கூட்டு கட்சி உண்டு. அவர்கள் பெரிய ஒரு கிளர்ச்சியில ஈடுபட்டவர்கள், பெரிய இடதுசாரி கொள்கையில இருந்தவர்கள், பேர்ந்த ஒரு ஜனநாயக நீரோட்டத்தில் இருந்தவர்கள், இந்த இலங்கையின் தேர்தல்களில் பங்கு பெற்றி ஒரு 3 வித வாக்குகள் எடுத்தவர்கள் இன்றைக்கு ஒரு பெரும்பான்மையான ஒரு வாக்குகள் எடுத்து இன்றைக்கு ஒரு ஆட்சியை கைப்பற்ற அளவுக்கு அவர்கள் கிராஜுவலி ஒரு டிரான்ஸ்பார்மேஷன்ல வந்திருக்கிறார்கள், ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு வந்து சொன்னால்
நாங்கள் இப்ப அனுராண்ட கொள்கையில பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இடதுசாரியும் பெருசா இல்ல, வலதுசாரியும் பெருசா இல்ல. அது ஒரு நியூட்ரலான ஒரு இதுல ரியாலிட்டி மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வரக்கூடிய ஒரு கொள்கையோட இன்னைக்கு வந்திருக்கிற தமிழர்களா இருக்கிறாங்க. அன்றைக்கு 48ஆம் ஆண்டுல இருந்து இந்த 70 வருஷமாக ஒரே பல்லவை தான் கட்சி கொண்டிருக்கு. எந்த விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷனும் அதுல இல்ல. அதுல நாங்கள் ஆயுத போராட்டம் எடுத்தாலும் போராட்டத்துல இருந்தாலும் எங்கட கோட்பாடுகள் இதுல இல்ல. ஏன் அது அதுல ஃபெயிலியரா இருக்குது, ஏன் எங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியாம இருக்குது, அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவாக நாங்கள் என்ன செய்யலாம் அதை பற்றி கூட ஒரு சிந்தனைகள் கூட எங்களோட தமிழ் அரசியல் பரப்பில இல்ல. ஆனால் இன்றைக்கு இந்த எலெக்ஷன் ஒரு மக்களுக்கு ஒரு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இந்த போலி தேசியம், இந்த தேசியம், சுயநிர்ணயம், இந்த என்ன புலிசிசம் இதுல கதைச்சு கொண்டிருக்கிற ஆட்களுக்கு எல்லாரும் ஒரு சாட்டை அடி போட்டு இருக்கிறாரு தமிழ் மக்கள். தாங்கள் ஒரு சுதந்திரமாக நிம்மதியா வாழ வேணும் என்றதை தமிழ் மக்கள் இந்த வாக்குண்டை காட்டி இருக்கிறது. அது அரியநேந்திரன் என்ற படுதோழில் இருந்து வடிவா எங்களுக்கு தெரியுது. நாங்கள் என்னன்னு சொன்னால், நாங்கள் கடந்து வந்த பாதை இதுல இருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு அதுல நாங்கள் ஒரு ரெக்டிஃபை பண்ணி அதை சீர்தூக்கி நாங்கள் ஒரு புதிய ஒரு கோட்பாடுகள்ல நாங்கள் பயணிக்கணும் தான் இந்த கருத்தில இருக்கு. ஸ்ரீதரன் சொல்ற அந்த விஷயம் இப்ப பெரும்பாலானவர்கள் அல்லது ஒரு வேஷனலாக திங்க் பண்றவர்கள் சொல்றார்கள், இது தமிழ் தேசியத்துக்கு விழுந்த பெரியாடி, சும்மா கிடந்த சங்கை ஊதிக்கெடுத்தாச்சு என்றெல்லாம் நாங்கள் விமர்சனங்களை வைக்கிறோம். ஆனால் இந்த போலி தேசியத்தை முன்வைத்தவர்கள் இன்றைக்கும் தாங்கள் தோற்று போனதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அல்லது ஒரு சுப்பீரியாரிட்டி கம்ப்ளெக்ஸோட இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் எங்களுடைய விமர்சனங்களை கையாளுகின்ற பொழுது சிவலிங்கம் தமிழர் அல்ல, ஸ்ரீதரன் தமிழர் அல்ல, இவர்கள் கைக்கூலிகள் போன்ற விமர்சனங்களோடு தான் இவர்கள் இதை அணுகுகிறார்கள். இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க தோழர் சொல்லுங்க. இது ஒரு வங்குரோத்து அரசியலின் வெளிப்பாடே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் தங்களுடைய சரக்கு இல்லை என்றால் அதுக்கு எதிராக கருத்து சொல்றவரை பற்றின தனிப்பட்ட விமர்சனங்களைத்தான் அவர்கள் முன்வைப்பார்கள். ஆனா இதுல நீங்கள் முன்வைக்கிறது போல இந்த தமிழ் தேசியத்தை காவி கொண்டிருக்கிறவர்கள் படு சந்தர்ப்பவாதிகள், சுயநலவாதிகள், பணப்பட்டிக்காக அலைபவர்கள் என்பது இந்த தேர்தல் காலத்திலேயும் தேர்தல் முடிவுகளும் தெளிவாக நிராகரிச்சிருக்கு. தமிழ் மக்கள் இந்த தேர்தல்ல இந்த சந்தர்ப்பவாதிகள் சொன்ன அரசியலை தமிழ் மக்கள் முற்றாக நிராகரிச்சிருக்கு. ஆனபடினால தமிழ் மக்கள் இனி எதிர்காலத்தில் என்ன செய்யணும் என்றால், எதிர்காலத்துக்கான பொருத்தமான அரசியல் வழிமுறையை தேர்ந்தெடுக்க வேணும். அதுக்கு ஒரே வழி ஒரு புதிய அரசியல் தலைமையுண்ட அரசியல் கொள்கை உண்ட தோற்றுவிக்கிறது தான். அதுக்கான வாய்ப்புகளை இந்த தேர்தல் தந்திருக்கின்றதான் நான் நினைக்கிறேன். குறிப்பாக தமிழரசு கட்சி வழிகாட்டிய வழியில தமிழ் மக்கள் பயணிக்க தொடங்கி இருக்கிறோம். தமிழரசு கட்சி ஐக்கிய இலங்கைக்குள்ள பிரிக்க முடியாத ஐக்கிய இலங்கைக்குள்ள அதிகார பரவலாக்கல், அதிகார பகிர்வு அடிப்படையில தீர்வுகளை எட்ட வேணும் என்ற அந்த முடிவோட வழிகாட்டுறபடியால் தமிழ் மக்கள் அந்த வழிகாட்டுதல்ல பயணிக்கலாம் என்றதுக்கு ஒரு அடையாளமா தான் இந்த தேர்தல் முடிவு இருக்கு. ஆனால் அவர்கள் இந்த தேர்தலில் நின்றவர்கள், குறிப்பாக பிரேமச்சந்திரன் ஆகட்டும், விக்னேஸ்வரன் ஆகட்டும், பொன் ஐங்கரநேசன் ஆகட்டும், இதனை வகுத்து கொடுத்த பேராசிரியர் கணேசலிங்கம் ஆகட்டும், இவர்களுக்கு ஆதரவளித்த ஸ்ரீதரன் ஆகட்டும், இவர்கள் இது ஒரு தமிழ் தேசியத்தின் வெளிப்பாடு. இவர்களை நிராகரித்தால் அல்லது இவர்களுக்கு எதிராக வைக்கின்ற விமர்சனங்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிரான விமர்சனங்கள், நீங்கள் தமிழ் இனத்தை புறந்தள்ளி அல்லது நீங்கள் தமிழ் இனத்தை சாராதவர்கள் என்ற அடிப்படையில தான் இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. ஆனால் இவர்கள் இந்த குற்றச்சாட்டை வைப்பவர்கள் பாலியல் குற்றத்தில இருந்து, பேராசிரியர் கணேசலிங்கத்தின் பாலியல் குற்றங்கள்ல இருந்து இன்றைக்கு பார் லைசன்ஸ் வரைக்கும் இவர்கள் பல்வேறு மோசடிகளையும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்கள் தொடர்ந்தும் எப்படி தாங்களே நம்புகின்றார்களா? ஒரு வகை உளவியல் பாதிப்பா இவர்களுக்கு? ஸ்ரீதரன் இல்ல, என்னன்னா இதுல நான் முன்னுக்கு ஒரு பேட்டில நான் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால், இந்த பொது வேட்பாளர் கோட்பாட்டில் இருந்த ஒரு நியாயத்தன்மை ஒன்று இருந்தது, அந்த கான்செப்ட் ஒன்று இருந்தது. அந்த அரசியல் களவாடியில கூட்டி கொண்டு வந்து இல்ல சேர்த்ததுதான் அதன் பலவீனம்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க சொல்ற ஆக்கள் எல்லாருமே ஒரு வார் கிரிமினல்ஸ், பேசிக்கலி வார் கிரிமினல்ஸ் அண்ட் ஆல்சோ நார்மலி கிரிமினல்ஸ். இந்த மக்களை இதுல அவர்களுக்கு கதைக்கிறதுக்கு ஒரு இல்லாமல் அட்ரஸ் இல்லாமல் போனவர்கள் தங்களோட அட்ரஸை திருப்பி கொண்டு வரதுக்காண்டித்தான் அரிய பண்ண முன்னுக்கு போட்டுட்டு பின்னுக்கு வந்திருக்கீங்க. வந்தவ அதை மக்கள் வடிவா
அடையாளம் கண்டு நிராகரிக்கிறீங்க. இப்படியானவர்களை தொடர்ந்து நிராகரிக்க வேணும், தொடர்ந்து நிராகரிக்கணும். இந்த தமிழ் அரசியல் பரப்பில் இருந்து, தமிழ் மக்களுடைய அரசியல் பரப்பில் இருந்து இவர்கள் முற்றுமுழுதாக நிராகரிக்கப்பட வேண்டும். இதுல மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மக்கள் ஒரு தீர்மானம் எடுத்துட்டாரு, மக்கள் நிராகரித்து விட்டாரு. இவர்கள் நினைக்கிறார்கள் சுமந்திரனை ஒரு துரோகியா காட்டுறதால தாங்கள் ஏதோ பெரிய நல்லவர்கள் என்று காட்டுகிறீர்கள் என்று யோசிக்கிறார்கள். இது ஒரு அற்புதமான ஒரு அரசியல். நீங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன பாக்குறீங்க? இவர்கள் இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்தும் தாங்கள் தமிழினம் எழுச்சி பெற்று விட்டது, இந்த தேர்தலால தமிழினம் எழுச்சி பெற்று விட்டது. நாங்கள் இப்ப ஜேவிபி 3 ஆசனங்களை 3 வீத வாக்குகளை பெற்றது, அவர்கள் இன்றைக்கு 60 வீத வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். நாங்களும் எதிர்காலத்துல தமிழர்களுடைய ஒற்றுமையை கொண்டு திருப்பி சாதிப்போம் என்று சொல்பவர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுகிறீர்கள்? நாங்கள் இதுல என்ன பார்க்கலாம் என்றால், அவைகள் இப்படி கனவுகளோட வாழட்டும் என்றுதான் நாங்க சொல்லலாம். ஏனென்றால் அதுக்கான கொள்கை இல்லை, அதுக்கான தூர பார்வை இல்லை, அதுக்கான ஜன கட்டுமானம் இல்லை. வெறுமனையே வாய்ப்பேச்சு மட்டும் அரசியல்ல தீர்வுகளை தந்துவிடும் என்று இல்லை. ஆனபடியா இன்றைக்கு இந்த தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லி இருக்குன்னா, ஐக்கிய இலங்கைக்குள்ள ஒரு தீர்வை நோக்கித்தான் மக்கள் வாக்களிச்சிருக்கு. ஐக்கிய இலங்கைக்குள்ள ஒரு தீர்வை தரக்கூடிய கட்சிகளைத்தான் அவையால் அடையாளம் காட்டி இருக்கு. அதே நேரத்துல தமிழ் மக்களுக்கு இருக்கிற ஒரு அரசியல் கட்சி அவ்வாறான ஒரு அரசியல் பாதையைத்தான் வழிகாட்டி இருக்கு. பெரும்பான்மை தமிழ் மக்கள் அந்த அரசியல் கட்சியின் வழிகாட்டுதலின் பின்னணியில்தான் போய்கொண்டிருக்கிறேன். ஆனபடியா இந்த பிற்போக்கு அரசியல்வாதிகள் மக்கள் தெளிவாகவே இனங்கண்டு நிராகரிச்சிருக்கணும். ஆனபடியா எதிர்வரும் காலங்கள்ல இவியல் தேர்தல் அரசியல்ல குதிச்சால் இந்த தேர்தல் அரசியலுக்கு எதிரான இந்த சந்தர்ப்பவாதிகளுக்கு எதிராக நல்ல மனிதர்களை, நல்ல ஜனவாதிகளை மற்ற அரசியல் கட்சி நிறுத்தும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இப்ப தமிழ் தேசியம் என்று நாங்கள் பொதுவாக கதைக்கும் பொழுது இந்த போலிகள், ஏமாற்றுக்காரர்கள் அல்லது இந்த கிரிமினல்ஸ் தமிழ் தேசியம் ஒன்றொன்று முன்வைக்கணும். இந்த தமிழ் தேசியம் போலி தமிழ் தேசியம் என்று ஒரு தரப்பால சொல்லப்படுது. அப்படி 2 விஷயம் இருக்கா? இந்த தமிழ் தேசியம் பேசுபவர்கள் ஏமாளிகள், அல்லது இவர்கள் செய்வது நாங்க போலி தமிழ் தேசியம் என்று சொல்றதா, அல்லது தமிழ் தேசியத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு கனவான்களான ஒரு அமைப்பு ஒன்று இருக்கா? ஸ்வேலிங்கந்தோலர், தமிழ் தேசியம் உதாரணத்துக்கு தேசியவாதம்ன்றதுல 2 இருக்கு. ஒன்று முற்போக்கு தேசியவாதம், மற்றது பிற்போக்கு தேசியவாதம். ஆனா இங்கே தமிழ் அரசியல்ல காணப்படுகிறது முழுக்க பிற்போக்கு தேசியவாதம். ஏனென்றால் முதலாவது ஒரு தேசியவாதம் என்றது ஒரு தஞ்சை சமூகத்தில இருக்கிற எல்லா சமூக பிரிவினரையும் தன்னுக்குள்ள உள்ளடக்கி அவைகளின் நலன்களை முன்னுக்கு கொண்டு போறதுதான் முற்போக்கு தேசியவாதம். இது என்ன செய்து என்றால், சைவ வேளாள உயர்குடி மக்களின் பிரதிநிதித்துவத்தை, ஆதிக்கத்தை வச்சுக்கொண்டு அது தேசியவாதம் என்று சொல்லி ஒரு பிற்போக்கு தேசியவாதத்தை முன்னுக்கு வைக்குது. அதிന്റെ தோல்விதான் கடந்த 75 வருஷமா தமிழ் மக்கள் அனுபவிக்கிற இந்த பிற்போக்கு தேசியவாதத்தின் விளைபொருள். இதுல என்ன நடந்திருக்கின்றால், இந்த தேர்தல் அடுத்ததுல முக்கியமானது இந்த முற்போக்கு தேசியவாதம் மற்ற தேசிய இனங்களின் தேசியத்தையும் அங்கீகரிச்சு கொண்டுதான் போகும். உதாரணத்துக்கு மலைய மக்கள், முஸ்லிம் மக்களுடைய அடையாளங்களையும் அதை ஏற்றுத்தான் போகணும். ஆனா இன்றைக்கு தமிழ் தேசியவாதம் என்று சொல்றவர்கள் முஸ்லிம் மக்களையும் மலைய மக்களையும் இணைக்கல. சரி, இதை விட்டுட்டு நாங்க பார்த்தோமே இருந்த அந்த தேர்தல் முடிவு தெளிவாக சொல்லி இருக்குது, இந்த பிற்போக்கு தேசியவாதத்தை நிராகரிச்சிருக்கு. அதே நேரத்திலே ஏனைய சமூகங்களோடையும் ஐக்கியத்தோட ஒரு ஐக்கியமான இலங்கைக்குள்ள வாழ வேண்டும் என்றதுக்கான அபிலாஷைகளை இந்த தேர்தல் வெளிப்படுத்தி இருக்குன்னு இந்த விஷயத்துல என்னென்றால், இப்ப அரியநேந்திரன், நீங்கள் குறிப்பிட்டது போல அரியநேந்திரன் இந்த தேர்தல்ல மிக குறைந்த வாக்குகளை தான் பெற்றுக்கிறார், தமிழ் மக்களுடைய வாக்குகளை. இப்ப இந்த தலைவர்களை சர்வதேச தலைவர்கள் ஒருத்தரும் சந்திக்க போறீங்க. ஆனா இவர்களாக சென்று ஒரு தலைவரை சந்தித்தால் அவர் கேட்பார், தமிழ் மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கலையே என்று. அரியநேந்திரன் என்ன பதில் சொல்வார்? அல்ல அரியநேந்திரனை கொண்டு நிறுத்திய இந்த உதிரி கூட்டம் அல்லது இந்த ஆண்டிகள் என்ன சொல்லுவீனம்? எனக்கு இந்த கேள்வியே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அரியநேந்திரன் ஒருத்தர் கூப்பிட போறதும் இல்லை, கதைக்க போறதும் இல்லை. அவர் ஒரு ஃபெயில்டு ப்ராடக்ட். போலி தேசியவாதிகள் ஆண்டிகளுக்கு சேர்ந்து மடங்கட்டின ஒரு அடிப்படையில் கொண்டு பெறப்பட்டவர். அவர் தோத்துட்டார். அவரை பற்றி கதைக்கிறது எங்க டைமை வேஸ்ட் ஆகாம தான் இருக்கும்னு நான் நம்புறேன்.
என்னன்னு சொன்னால் இந்த போலி தேசியத்தின் ரிஃப்ளெக்ஷன் தான் அரியநேந்திரன். சரியோ, உண்மையான ஒரு என்ன சிவப்பு மஞ்சள் கொடியில கட்டி இந்த போராளிகள் நினைவுகளை பாடி இதுகளை காடி இதெல்லாம் பேக் அவுட் பண்ணார். மக்கள் தெளிவா இருக்கிறேன், மக்கள் தான் உங்களுக்கு பதில் சொல்லி இருக்கீங்க. இவரோட ஒரு ஒரு நீ நினைக்கிறீங்க ஒரு சர்வதேசம் வந்து கதைக்க போது, இந்தியா வந்து கதைக்க போது, இவர் ஒருத்தருமே கதைக்க போகுது. அந்த அடிப்படையில தான் தேர்தலில் நின்றவ. சரி, இவர்களுடைய எதிர்காலம் அல்லது இவர்களுடைய எதிர்காலம் என்ன? அப்ப இவர்களுக்கு அரசியல்ல ஒரு இடம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இதோட இவர்கள் ஒரு முடிவுக்கு வருவார்களா இந்த தேர்தலோட? சிவலிங்கம், இதுல என்னென்ன உண்மையில இவியல் மக்களால நிராகரிக்கப்பட்டிருக்கணும். இந்த முறை ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்கள் தான் சேர்ந்து மடம் கட்டி இருக்கிறோம், நிராகரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இது ஒரு முற்றுப்புள்ளி ஆகுமா? நிச்சயமாக. அதாவது ஒரு உண்மையாக தமிழ் மக்களை நேசிக்கிற, தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவியல் என்றால் வியாபார அரசியல்ல இருந்து அவையால் ஒதுங்கிட வேணும். மக்களும் வந்து இந்த மாதிரியான சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகளுக்கு வாக்களிக்க மாட்டினோம். இது தெளிவாகவே அவை தங்க விருப்பங்களை அடையாளப்படுத்தியிருக்கு. ஆனபடினா இந்த போலி தேசியவாதிகளுக்கு எதிர்காலத்தில தமிழ் அரசியல்ல இடமில்லை என்றதுதான் என்னுடைய கணிப்பு. நீங்கள் முதலும் ஒரு தடவை குறிப்பிட்டிருந்தீர்கள், யாழ் மையவாத சைவ வேளாள ஆண்களுடைய ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு. அது யாழ் மையத்தை. இப்ப இந்த தேர்தல்ல வந்து நாங்கள் இந்த வாக்குகளை பார்த்தோம் என்று சொன்னால், யாழ் மாவட்டத்துல மட்டும்தான் அரியநேந்திரன் ஏனைய போட்டியாளர்களும் பார்க்க கூடுதலான வாக்குகளை எடுத்திருக்கிறார். ஏனைய மாவட்டங்கள்ல அரியநேந்திரன் அவ்வளவு வாக்குகளை எடுக்கல, முதலாவது இடத்துக்கு வரவே இல்லை. அவருடைய சொந்த மாவட்டத்திலேயே அவர் மிக குறைந்த வாக்குகளை தான் எடுத்திருக்கிறார். அவரை மிக நன்கு தெரிந்தவர்கள் கிழக்கு மாகாண மக்கள் அவரை கணக்கெடுக்கவே இல்லை. இதை நீங்கள் என்னென்று பாக்குறீங்கள் ஸ்ரீதரன்? இல்ல, பேசிக்கலி நீர் யாழ்ப்பாணம் மட்டும் பார்க்கலாம், யாழ் மாவட்டம் மட்டும் பார்க்க இவர் சஜித் முன்னிலை நிற்கிறார். அதுல இருந்தே ஒரு செய்தி கொண்டு தெரியுது, ஒட்டுமொத்தமாக ஜாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில. மற்றது இவர்களை முன்னிலைப்படுத்துறவை இவர்கள் அந்த சாதியவாதம், மதவாதம், இனவாதம் இதுல எல்லாத்தையும் காவி கொண்டு போனவர்கள் தான். அது முற்றாக நிராகரிக்கப்பட்டிருக்க மக்களால நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், இன்னைக்கு வந்து ஒரு ஜப்பான மாவட்டத்துல கிழக்கு மாவட்டத்துல இவர் ஒரு 70% வாக்குகளை கொண்டு வந்திருப்பாருன்னு சொன்னால் அது ஒரு செய்தியை சொல்லியிருக்கு. மக்கள் ஒரு செய்தியை ஒரு மாற்றத்தை விரும்புறாருன்ற ஒரு செய்தியை சொல்லி இவர் கிட்டத்தட்ட அவர்களோட ஒரு ஒத்து வந்த ஒரு வாக்களை தானே பெற்றிருக்கிறார். இதுல இவருக்கு இந்த வக்காலத்து வண்டினவர்கள் சொல்லலாம், ஓகே உங்களுக்கு 2 லட்சம் வந்துட்டது, நான் 3 லட்சம் வந்துட்டதுன்னு சொல்லலாம். இதை வச்சு கொண்டு அவை ஏற்றுக்கொள்றதுக்கு மக்கள் ரெடி இல்லை. மக்கள் இன்னைக்கு சிவலிங்கம் சொன்ன மாதிரி ஒரு ஐக்கியப்பட்ட ஒரு இலங்கைக்குள்ள நிம்மதியான ஒரு அதிகுச்ச அதிகார பரவலாக்களோட தங்களோட வாழ்க்கையை கொண்டு போகணும் தான் எதிர்பார்க்கிறேன். இப்ப இன்னும் தமிழர்களுடைய அரசியல் என்றது யாழ் மையவாதத்தின் பிடியில தான் இருக்கா? என்னுடைய அபிப்பிராயம் அது பெருமளவில் மாறிட்டு தான் நினைக்கிறேன். சில கூறுகள் இருக்கலாம், தானத்துக்கு சாதியம் பார்க்கறது, கட்சியில இணைக்காமல் இருக்கிறது, கோயில்கள், இது எல்லாம் ஒரு கூறுகளா இருக்கிறது பிரச்சனையான அம்சம்தான். ஆனால் நாங்கள் அது ஒரு ஆதிக்கம் செலுத்துற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கா என்று கேட்டால், நான் பாக்குறேன்னா இந்த அரசியல் தலைமைகள் இந்த பொது வேட்பாளர் என்ற இந்த கன்செப்டை கொண்டு வந்த இந்த சக்திகள், இந்த உதிரிகள் பெரும்பாலும் யாழ் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். இந்த கன்செப்டுக்கு இந்த கொள்கைக்கு முற்று முழுதாக ஆதரவு வழங்கின ஊடகங்கள் யாழ் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர்களுக்கான நிதியை வாரி வழங்கினவர்கள் பெரும்பாலும் யாழ் மாவட்டத்தில் இருந்து வெளியேறிய புலம்பெயர்ந்த தமிழர்கள். இது எல்லாத்தையும் பார்க்கின்ற பொழுது யாழ் மையவாதம் என்றது இன்றைக்கும் ஒரு ஆக்ரோஷமான சக்தியாக இருக்கு. என்ன, நிராகரிக்கப்பட்டவர்களை அவர்கள் திருப்பி கொண்டு வரார்கள். இது என்னென்று விளங்கிக் கொள்றது? இதை நாங்கள் அனுபவிக்க வேண்டியதான். ஏனென்றா ஜனநாயகம் அதுக்கான இடைவெளியை கொடுத்திருக்கு. ஆனா இங்கே எங்களுடைய அதாவது ஒரு விவேகம் உள்ள, உதாரணத்துக்கு இந்த பிற்போக்கு அரசியல் தலைமையில தலையெடுக்க விட்டு தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறவர்களாக அவர்களை வச்சு கொண்டு தமிழ் மக்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்று யாராவது தீர்மானிச்சு வாக்களிச்சால் அவையால் அதுக்கான விளைவையும் ஏற்றுக்கொள்ளத்தானே வேணும்.
இந்த யாழ் மையவாதத்தோட சேர்ந்து நின்ற அந்த பிரிவினைவாதம், அதாவது தமிழ் மக்கள், தமிழ் சுயநிர்ணய உரிமை, தன்னாட்சி, இப்படியான இந்த போலி கோஷங்களோட தமிழ் மக்களை ஏமாத்தி வயிறு வளர்க்கிற இந்த அரசியலால வர முடிவு என்னண்டா தமிழ் மக்களுடைய எதிர்கால சந்ததிக்கு எதுவுமே இல்லாம போ. இதை தமிழ் மக்கள் உணர்ற வகையில இன்றைக்கு வர புதிய அரசியல் தலைமை உணர்த்த வேணும். அது இந்த தேர்தல் முடிவுகள்ல தெரியுது. இந்த ஏமாத்து அரசியல்ல இருந்து மக்கள் தங்களை விடுவிக்கணும். இதுல ஸ்ரீதரன் நீங்க என்னன்னு பாக்குறீங்க? என்னென்றாலும் இந்த பொது வேட்பாளர் என்ற இந்த கன்செப்டை கொண்டு வந்தது ஒன்று இந்த அரசியல் கட்சிகள், டெலோ, பிளாட் மற்றும் பொன்னைங்கரநேசன் மற்றும் இந்த நிராகரிக்கப்பட்ட அரசியல் அதோட ஊடகங்களும் ஒரு கூட்டு கலவியில ஈடுபட்டிருக்கின்றது. அவர்கள் கேள்வி கேட்கல இது சம்பந்தமா. அவர்கள் இந்த கன்செப்டை ப்ரொமோட் பண்ணின. இதுக்கு பின்னால ஒரு புலம்பெயர் சக்திகள் இருக்கின்றது. ரோ புலிகள் என்று சொல்லப்படுறவர்கள் அல்லது தமிழ் புலிக்கொடியையும் தமிழ் தேசியத்தை முன்வைத்து தாங்கள் தான் இந்த தமிழீழத்தை உருவாக்க போறவர்கள் அல்லது அந்த கனவில இருக்கின்ற ஒரு சக்தி. நீங்கள் என்னன்னு பாக்குறீங்க? இல்ல என்னன்னு சொன்னால், இந்த யுத்தம் நடந்து கொண்ட காலத்துக்கு பிறகு கூட இந்த திருப்பி இந்த நீங்கள் ஆரம்பத்தில் சாதித்த இந்த ஜால் மையவாதம், சாதியவாதம், மதவாதங்கள், இந்த இதுல எல்லாம் புரியோடு திரும்பி வந்து கொண்டு இருக்குது. கிட்டத்தட்ட இதுல அடிப்படையில என்னன்னு சொன்னா, நாங்கள் சமூகத்தின் அடிப்படை கட்டுமானங்களை நாங்கள் சீர் செய்யாமல் நாங்கள் ஒரு அரசியலை செய்ய இயலாது. சரியோ? அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கும் எனக்கு தெரிய நான் ஒரு சரடி நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் கணவரோட கண்டக்ட்ல இருக்கிறேன்னா, இன்றைக்கு கனப்பேர் நீ அங்க போய் போகாத, அங்க ஒரு வாத்தியாரே சொல்லுவாங்களாம் பிரின்சிபல், அவங்களுக்கு ஏன் படிப்பிக்கிற, அவங்க தாழ்த்தப்பட்டார்கள், அவங்களுக்கு நாங்கள் படிப்பிக்கூடாது, படிப்பிச்சு விட்டா பிரச்சனை கூட ஓப்பனா கலைக்கிற அளவில இருக்குது. ஒரு சமூகத்தை ஒரு கல்வியல் சார்ந்த ஆக்களே வழிநடத்தக்கூடிய இருக்குது. மற்றது ஒரு நிர்வாக கட்டமைப்புல கூட ஒரு சாதி குறைஞ்சவர் வந்தால் அவர்கிட்ட சொல்ல கேட்க மாட்டோம், அப்படியான பிரச்சனை அடிப்படையில கணக்கான பிரச்சனைகள் இருக்கு. அந்த கட்டுப்பாடத்துல இருந்து வந்த அந்த கூட்டுகள்லாம் இந்த கூட்டுகளோட சேர்ந்த இந்த நிராகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சேர்ந்து உருவாக்குறது அந்த பொது வேட்பாளர். அதுக்கும் இதுக்கு நேரடியான தொடர்பு இல்லைன்னு சொன்னாலும், நிராகரிக்கப்பட்டவர்கள், மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு ஒரு அரசியல் வழியில இல்லைன்னு சொல்லியிருக்க அவர்கள் சேர்ந்து ஒரு சிந்தனையை கொண்டு வந்தவர்கள். அந்த சிந்தனைக்குரிய ஆபத்துகள் இருக்குன்னு சொல்லியிருக்க முக்கியமான ஒரு அரசியல் கட்சியா இருந்த தமிழரசு கட்சியோட கதைக்கையில, குறிப்பிடப்பட்ட கதைக்க வேண்டிய ஆக்களோட கதைக்கையில தாங்கள் சேர்ந்து ஒரு 10 எழுத்தாளர்களும் இந்த நிராகரிக்கப்பட்ட இந்த போலி ஆயுததாரி அரசியல்வாதிகளும் சேர்ந்து, இந்த மண்டையங்குழில் இருந்தவையெல்லாம் சேர்ந்து ஒரு தமிழ் வேட்பாளரை போட்டு நிறுத்தி இருந்தவன். அது ஒரு விமர்சனத்துக்கும் அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கொள்கைன்னு சொல்லி பல பிரச்சாரங்கள் இருந்தாலும், மக்கள் ஒரு சில ஆர்வத்துல கொஞ்சம் பேர் ஓட் பண்ணிருக்கீங்கன்னா, அது ஒட்டுமொத்தமாக பார்க்க போனா நிராகரிப்பு. அவருக்கு ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கிறார். அது தமிழ் சமூகத்துக்குரிய தலைமுடிய வேண்டிய ஒரு விஷயமாக வந்துட்டு இன்றைக்கு. அதை இவர்கள் நியாயப்படுத்த வழிக்கிடுவார்கள். 2 லட்சம் ஓட்டு எடுத்துட்டோம், 3 லட்சம் ஓட்டு எடுத்துட்டோம் சொல்லி. இது அதுல பிரச்சனை. அவர் மொத்த தமிழ் மக்களின் வாக்களித்த இப்ப என்னென்றால், இந்த புலம்பெயர் தமிழர்கள், அதாவது அந்த புலம்பெயர் தமிழர்களையும் குறிப்பாக இந்த புலி தேசியத்தை வைத்திருப்பவர்களோ அல்லது இந்த புலிக்கொடி தமிழீழம் கோரிக்கையை வச்சுக்கொண்டு தான் இந்த கன்செப்டுகள் கொண்டு வரப்படுது, இந்த கொள்கைகள் கொண்டு வரப்படுது. இது புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில மிக ஆதிக்கம் செலுத்துது. இந்த கன்செப்ட், இந்த புலம்பெயர் தமிழ் மக்களுடைய தமிழர்கள் சிலருடைய ஆதிக்கம் தாயகத்திலேயும் தாக்கத்தை ஏற்படுத்துது. இப்ப இந்த தேர்தல் இந்த புலம்பெயர் சக்திகளுக்கு அல்லது இந்த புலித்தேசியம் பேசுபவர்கள், போலி புலித்தேசியம் பேசுபவர்களுக்கு என்ன சொல்லி இருக்குது? தோழர் சொல்லிங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏனென்றா போலி தேசியம் பேசியவர்கள் அங்கே ஒரு வாக்கு வங்கி இருக்குன்றுதான் அவை யோசிக்கணும். அந்த வாக்கு வங்கியை வச்சு கொண்டுதான் தங்களுடைய அரசியலை நடத்தலாம் என்று அவை யோசிச்சிருக்கணும். அதனால தான் இந்த பொது வேட்பாளர் என்ற பேரில ஒருதரை முன்னுக்கு வச்சு தங்களுடைய அரசியலை நடத்த முயற்சிச்சிருக்கணும். ஆனா இந்த தேர்தல் அவனுடைய போலிய அரசியலை அம்பலப்படுத்தி இருக்கேன் என்னன்னா தாயத்து மக்கள் நிராகரிச்சிருக்கணும். எனவே அந்த அடிப்படையில பார்க்கக்குள்ள புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கிற இந்த சந்தர்ப்பவாத பணப்பட்டிக்கு பின்னால போற அரசியலை ஆதரிக்கிற சக்திகளின் அரசியல் எதிர்காலம் விரைவில் அது அஸ்தமனமா போகும். ஏனென்றால் அவைகள் எதிர்பார்த்த அந்த வாக்கு வங்கிகள் அவைகள் சொன்னதுக்கு மாதிரி நடக்கல. ஆனபடியா எதிர்காலத்தில
இந்த இந்த சந்தர்ப்பவாத அரசியலுக்கு இடம் இருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். ஸ்ரீதரன், நீங்கள் இதை எப்படி பாக்குறீங்க என்றால் இப்ப தமிழரசு கட்சியையே கைப்பற்றலாம் என்று ரோ புலிகள், இந்த புலிகள்ல இருந்து பிரிந்த இன்னொரு ஒரு பிரிவு ரோ புலிகள் என்று அவர்கள் ஒரு முயற்சியை மேற்கொண்டார். இந்த இந்த புலம்பெயர் இந்த பொது வேட்பாளர் விஷயத்திலையும் இவர்களுடைய தலையீடுகள் இருக்கின்றது. அது வந்து இந்தியாவும் இதற்கான ஒரு சமிஞ்ஞையை வழங்கி இருக்கிறதாகவும் குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதை இவர்களுக்கு அல்லது இது சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, இப்ப என்னன்னு சொன்னால் இதுல ஒரு இந்த புலம்பெயர் தேசத்துல இருக்கிற ஒரு கணிசமான ஒரு குறிப்பிட்ட ஒரு பேர் தேசிய மண்ட அளவில எங்களோட மக்களோட வாழியல் நம்பிக்கைகள்ல ஒரு போலி தேசியத்தை, அது ஒரு புலி தேசியத்தை கொண்டு வந்து வச்சுக்கொண்டு அதை அங்க ஸ்ரீலங்கால நடைமுறைப்படுத்தணும் என்று பிடிவாதமா நிற்கிறார்கள். அதுக்குரிய தேவையாளர்கள் இருக்கு. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐரோப்பால எத்தனை தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்குது, எத்தனை தமிழ் பள்ளிக்கூடங்கள், எத்தனை மாணவர்கள் அதுல படிக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, அவர்களுடைய சிலபஸ் என்ன, யாருன்றது அது எல்லாம் ஆரம்பத்தில இருந்து தலைவர் சிவசொன்னதன் சொல்லி போட்டு எல்லாம் செய்து சொல்றார்கள். கிட்டத்தட்ட அதுல ஒரு ஸ்க்ரூட்னைசேஷன் இல்ல, எல்லாமே ஒரு புலி தேசியவாதத்தை அவர்களுக்கு போதிச்சு, இந்த மக்களுக்கு, இந்த இளம் பிஞ்சுகளுக்கும் போதிச்சு ஒரு கட்டத்தை வளர்த்து கொண்டு அதுல இருந்து காசு, பெருந்தொகையான காசு சேர்க்கிறார்கள். அந்த காசு எங்க போகுதுன்னு கூட தெரியாது. அப்படி ஒவ்வொரு சில கட்டுமானங்கள் போலி தேசியவாதத்தை சொல்லி புலம்பெயர் இதுல ஒரு வியாபாரம் ஒன்று நடக்குது. அது தங்கச்சி வாரா, அண்ணா வாரார், அக்கா வாரா இதுன்னு சொல்லி அந்த கட்டுமானங்களுக்கு அங்க வந்து தங்களோட சொல்ல கேட்கறதுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கணும்னு சொல்லி இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது எல்லா புலம்பெயர் மக்களுமே ஒரு குறிப்பிட்ட மக்கள். இந்த விடயங்களை விமர்சிக்கிறது அல்லது இந்த விஷயங்கள் பற்றி உரையாடுறதுல ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்கு. என்னென்றால் இப்ப விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மீதான பல்வேறு விமர்சனங்களுக்கு அப்பால் பிரபாகரன் தவறான சில விஷயங்களை நம்பி அரசியல் ரீதியாக படுமோசமான யுத்த விஷயங்களை ஈடுபட்டிருக்கு. ஆனா அதே சமயம் பிரபாகரன் பணத்துக்கு விலை போயோ அல்லது ஒரு நேர்மையற்ற மனிதராகவோ யாரும் அவரை எதிர்ப்பவர்களோ விமர்சிப்பவர்களோ பார்க்கவில்லை என்றதுல நீங்களும் உடன்படுவீர்கள் நினைக்கிறேன். நிச்சயமா நிச்சயமா. இப்ப தோழர் சிவலிங்கம் உடன்படுவார் நினைக்கிறேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப அந்த தலைமை மீதும் அவர்கள்ட்ட இருந்த அன்றைய அந்த கொள்கை மீதும் விசுவாசமானவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து இந்த போலிகளோட தங்கள் அடையாளம் காட்டுறேன். ஆனால் இருந்தாலும் துரதிருஷ்டவசமாக இந்த போலிகள் இந்த புலிகளுடைய அடையாளங்களை, பிரபாகருடைய அடையாளங்களை, அவர்கள் வைத்த கொள்கைகளை கொண்டு தான் இந்த ஏமாற்று வித்தைகளை செய்கிறார்கள். ஊடகங்களும் இதை தங்களுடைய நோக்கங்களுக்காக பயன்படுது. இந்த சிக்கலை என்னென்று தீர்க்கலாம் என்று நினைக்கிறீங்க தோழர் சிவலிங்கம்? இது ஒரு முக்கியமான கேள்வி. என்னென்றா நாங்கள் இதை இப்படித்தான் பார்க்கணும். அதாவது தமிழ் மக்களுக்கு மத்தியில ஏன் ஐக்கியம் வரையில என்ற ஒரு கேள்வி வருது. இந்த ஐக்கியம் வராத காரணம் என்னென்றா தமிழ் சமூகமும் இந்த இயக்கங்கள் மாதிரி கூறுபட்டு இருக்குது. அப்ப இவைக்குள்ள ஒரு நல்லிணக்கம் வராட்டி அரசியல்லையும் ஒரு நல்லிணக்கம் வர போறேன். இப்ப நான் நினைக்கிறேன் தமிழ் மக்கள் மத்தியில இருக்கிற அரசியல் தலைமை என்ன செய்ய வேணும் என்றால், முதல்ல இந்த போரில மரணிச்ச சகலரும் தமிழ் மக்களுடைய ஜனநாயக உரிமைக்காக தங்களை ஆகுதியாக்கி கொண்டவர்கள் பொது உடன்பாட்டுக்கு வர வேணும். இயக்க அமைப்புகளும் அவர்கள் புலிகளாக இருந்தான, புளோட்டா இருந்தான, டெலோவா இருந்தான அனைத்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள். ஆமாம், இவர்கள் அனைவரும் தமிழ் தாயின் மக்கள், தமிழர்கள், தமிழ் மக்களுடைய ஜனநாயக உரிமைக்காக தங்களை இழந்தவர்கள். எனவே அவர்களுக்கான ஒரு நல்லிணக்கம் என்றது, அவைகளை கொண்டாடுறது, அவைகளுக்கான ஒரு நாளை ஒதுக்கி எல்லாரும் அதுக்காக ஒரு சிரமதானமோ இதை ஒன்றை செய்யறது, இப்படி போய்க்குள்ள தமிழ் மக்கள் மத்தியில ஒரு நல்லிணக்கம் ஏற்படும். இந்த நல்லிணக்கம் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அதாலே ஒரு நல்லிணக்கம் ஏற்படும். இதுல என்ன, அதாலதான் இந்த சந்தர்ப்பவாத சக்திகள் தங்களுடைய சுயநலனுக்காக அவர் வாரார் அவ வாரான்றது எல்லாத்தையும் வச்சு இந்த வியாபாரத்தை தடுக்கிற என்றால், இந்த தமிழ் மக்கள் இந்த விடுதலை புலிகளுடைய தியாகங்களை காசாக்குற இந்த சந்தர்ப்பவாதிகளை மக்கள் அடையாளம் காணணும். அது இப்ப தெளிவாகவே தமிழ் மக்கள் வந்து இந்த அரசியல்ல தமிழரசு கட்சி எடுத்த முடிவோட இணங்கி போறதுல இருந்து தெரியுது. இந்த பிற்போக்குவாத அரசியல்ல இருந்து தமிழ் மக்கள் தங்களை விடுவிச்சு கொண்டு போகினம் என்றது தெரியுது. உண்மையிலேயே புலிகளை நேசிக்கின்ற பலரும் வந்து இவர்களை அம்பலப்படுத்த வாரையில வராததுக்கு காரணம்
அப்படி அம்பலப்படுத்த வந்தால் அவர்கள் முதல் வைக்கிற வாதம் நீங்கள் புலிகளுக்கு எதிரானவர்கள், தமிழர்களுக்கு எதிரானவர்கள், இனப்பற்றவர்கள், சிங்களவர். இது என்னென்று இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பயந்து கொண்டு பலர் மௌனமாக இருக்கணும். ஆனா இது தெளிவா தெரியுது. இப்ப பணப்பட்டிக்கு பின்னால கன பேர் போயிருக்கணும். இந்த தமிழ் தேசியவாதத்தை முன்வைக்கிறவர்கள் பணப்பட்டிக்கு முன்னாலேயும் பார் லைசன்ஸுக்கும் கார் பெர்மிட்டுக்கும் எல்லாம் போயிருக்கணும். இப்ப ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களுக்கு தெளிவாக அடையாளம் காட்டி இருக்கிறார். சார்ல்ஸ் நிர்மலநாதன் விட்ட போயிருக்கிறார். சார்ல்ஸ் நிர்மலநாதன் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கிற ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடக்கிற காலத்தில ரணில் விக்ரமசிங்க அங்க போறார். இவர் சொல்றார் ரணில் விக்ரமசிங்க நல்ல மனிதர். மாவசேனா ராஜா வீட்டுக்கு அவர் போறார். அவர் தமிழ் மக்களின் சிரேஷ்ட தலைவர், பொது வேட்பாளரை ஆதரிக்கிறவர். அவர் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்காவை சந்திக்கிறார். இதுல ஒரு சிரேஷ்ட அரசியல் தலைவர் எப்படி மக்களை ஏமாத்தி இருக்கிறார்ன்றதை நீங்க பார்க்கலாம். எனவே தமிழ் தேசியம் தமிழ் மக்களால புறக்கணிக்கப்பட்டதுன்றதான் நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். நிச்சயமா இப்ப இந்த புலம்பெயர் தேசத்துக்கு இந்த தேர்தல், புலம்பெயர் தேசத்துக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த புலம்பெயர் தமிழர்கள் எல்லாம் புலம்பெயர்ந்த இந்த புலி தேசியம் பேசுகின்ற இந்த ஒரு சின்ன வட்டம், இவர்கள் புண்ணாக்குகள் என்று சொல்லி இருக்கிற மாதிரி செருப்பாலை அடித்த மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு இருக்கு இவர்களுக்கு இந்த தேர்தல் முடிவுகள். நீங்கள் என்னென்று ஃபீல் பண்றீங்க ஸ்ரீதரன்? இங்க இந்த புலம்பெயர்ல இருக்கிற ஒரு கணிசமான ஆட்கள் ஒரு வியாபாரம் உண்டு. இந்த புலியின் பேர்ல தெரியும் எங்களோட தேசிய தலைவரை, எங்களோட தேசிய போராட்டத்தை வச்சு ஒரு வியாபாரம் ஒன்று செய்யணும். வியாபாரம் ஒன்றுன்றது இன்விசிபிள் வியாபாரம். இந்த ஒரு இக்னோரன்ஸ்ல இருக்கிற மக்களை தங்களோட இதுக்குள்ள கொண்டு வந்து அதுக்குள்ள இல்லாண்டி ஒரு வியாபாரத்துக்கு அவர்களுக்கு ஒரு ஸ்ரீலங்கால தங்களுக்கு சார்பான ஒரு அரசியலை கட்டமைக்கணும் யோசிக்கிறேன். அதுக்குத்தான் இந்த ஸ்ரீதரன் அண்ணா அந்த மற்ற அந்த காசு பண்ற அந்த மார்க் லைசன்ஸ் பண்ற ஆக்களையும் யூஸ் பண்ணின அதை தேசிய மன்னதிலையும் தமிழ் தேசிய மண்டலத்திலையும் எங்களோட மண்மீட்பு தமிழ் மண்ட அளவுல கூட கொண்டு போயின. அது இந்த கிரந்தங்களை எங்களோட மக்கள் இன்னைக்கு ஓரளவுக்கு விளங்கி கொண்டிருக்கிறார்கள். இல்ல கிட்டத்தட்ட என்ன அநியாயம் செய்து போட்டும் நீங்கள் நினைவேந்தல் விளக்க ஏற்றினால் எல்லா குற்றங்களும் மன்னிக்கப்படும் என்ற ஒரு நிலைமை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஓரளவுக்கு இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இப்ப தமிழ் தேசிய முன்னணி, தமிழ் தேசியத்தை முதன்மைப்படுத்தி வச்சிருந்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. அந்த கட்சி தேர்தலை பகிஷ்கரிக்க சொன்னது. அப்ப பகிஷ்கரிக்க சொன்னா வடமாகாணத்துல வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல பெரும்பாலும் இலங்கையோடு ஒத்த வகையில தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அப்ப கிட்டத்தட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சொன்னதை தமிழ் மக்கள் முற்றாக நிராகரிச்சிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு பொது வேட்பாளரை நிறுத்தின இடத்திலையும் பொதுமக்கள் நிராகரிக்கிறார்கள். இப்ப தமிழ் மக்கள் சஜித் பிரேமதாசாவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தங்கள வாக்குகளை அளித்திருக்கிறார்கள். இப்ப தமிழ் மக்கள் என்னத்தை சொல்லி இருக்கிறார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் தோழர் சிவலிங்கம்? தமிழ் மக்கள் தெளிவா சொல்லி இருக்கணும், ஐக்கிய இலங்கைக்குள்ளதான் இந்த தீர்வை போகலாம் என்றதுக்கான தெளிவாக தங்கண்ட நிலைப்பாட்டை சொல்லி இருக்கு. இதை புரிஞ்சு கொள்ளாட்டி, அதாவது தமிழ் மக்கள் மத்தியில இருக்கிற அரசியலை செய்கிற செயற்பாட்டாளர்கள் தமிழ் மக்களின் இந்த செய்தியை அவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வரதான் அவைக்கு முன்னாலே உள்ள கேள்வி. இந்த போலி அரசியல்வாதிகளின் அரசியல் எதிர்காலம் இனி இல்லை. நாங்கள் இப்ப இதுல மிக முக்கியமானது சிங்கள அரசியல்ல ஒரு பாரிய மாற்றம் நடந்திருக்கு. அந்த மாற்றத்தின் அலை வெறுமனைய சிங்கள மக்கள் மத்தியில மட்டுமில்லை, முஸ்லிம் மக்களும் மலைய மக்களும் கூட அந்த அலையில வாக்களிச்சு, வடக்கு கிழக்கு மாநில தமிழ் முஸ்லிம்களும் வாக்களிச்சிருக்கணும். ஜேவிபிக்கு கணிசமான வாக்குகள் அதிகரித்திருக்கு. கடந்த தேர்தலோட ஒப்பிடுகின்ற பொழுது அவர்கள் கணிசமான வாக்குகள் அதிகரித்திருக்கு. நிச்சயமாக. அப்ப இதுல இருந்து இந்த நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னா, தமிழ் மக்கள் ஒட்டுமொத்த இலங்கைக்குள்ளதான் அந்த தீர்வு எதிர்பார்க்கணும். அதுக்கு தக்க மாதிரியான ஒரு அரசியல் பாதை பெற வேணும். ஸ்ரீதர் அவர்கள், நீங்கள் இது என்னன்னு பாக்குறீங்க? தோழர் சிவலிங்கம் சொன்ன மாதிரி தமிழரசு கட்சி தன்னை பலப்படுத்த வேண்டும். அதுல இருக்கிற உதிரிகள் போலி தேசியங்கள் கதைக்கிறவை எல்லாரையும் நாங்கள் நிராகரிக்கணும் சொன்னால் அதுக்கு ஒரு இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு மத்திய குழுவில் இருந்து எடுத்த முடிவுக்கு எதிராக செயல்படுறவை எல்லாரையும் அது தலைவராக இருந்தா என்ன, செயலாளர் இருந்தா டேரண்டா என்ன, அவைக்கு ஒழுக்காட்டு நடவடிக்கை
விலத்த வேணும். அப்படிப்பட்டவை இப்ப மாவை சீனாரையும் விலத்த வேணும், ஸ்ரீதரனையும் விலத்த வேணும், மற்றது இந்த அங்கே ரமேசனையும் விலத்த வேணும். இந்த விலத்தி ஒரு ஜனநாயக கட்டமைப்புல தமிழரசு கட்சி இளைஞர்களை உள்வாங்கி அவர்களிடம் இந்த தலைமை பொறுப்புகளை கொடுத்து ஒரு தமிழ் மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு கட்சியா வர வேண்டும். வடமாகாண சபையில ஆகக்கூடிய வாக்குகளை, விருப்பு வாக்குகளை பெற்ற அனந்தி சதுரனை களை எடுப்பது போல் தூக்கி எறிந்தது தமிழரசு கட்சி. அதே போல இன்னைக்கு தமிழரசு கட்சியுடைய முடிவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணின ஸ்ரீதரனையோ அல்லது தமிழரசு கட்சியின் முடிவுக்கு எதிராக தேர்தலில் நின்ற அரியநேந்திரனையோ தமிழரசு கட்சியால் விரட்ட முடியுமா? விரட்ட வேணும். ஸ்ரீதரனையோ பெரிய ஒரு வாக்கு வங்கியை கிளிநொச்சியில வச்சுக்கிறார். ஸ்ரீதரனையோ அல்லது இப்ப தேர்தலில் நின்ற பொது வேட்பாளர் அரியநேந்திரனையோ கட்சி அவர்களுக்கு எதிராக கட்சி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கட்சிக்கு ஒரு லெஜிட்டிமேசி இருக்கா? இந்த தேர்தல் அந்த லெஜிட்டிமேசியை கொடுத்திருக்கா? தேர்தல் என்னண்டா கட்சி அரசியல் சுமந்திரன் சொல்றார், கட்சி அந்த தலைவர் தெரிவில வந்து போட்டுதன் அவரும் ஏற்றுக்கொள்றார். இதுல முக்கியமானது என்னென்றால் இப்ப ஒரு நெருக்கடி வந்திருக்கு. அவர் பிரியநேந்திரனை சொல்றார், நீங்கள் தேர்தலில் இருந்து விட்ரோ பண்ணுங்கோ, மற்றது நீங்கள் விளக்கம் தாருங்கோ கட்சி முடிவுகளுக்கு வெளியில போனதுக்கு. இப்ப ஸ்ரீதரனும் பொது வேட்பாளரை ஆதரிச்சவர், அவர்கிட்டையும் விளக்கம் கேட்க போயினும். அதுக்கு அடுத்ததா இந்த கட்சி அவைக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகுது, அங்கு எப்படியான ஜனநாயகம் இருக்க போகுது என்றதுல இருந்துதான் தமிழ் அரசியலின் பலமும் பலவீனமும் நாங்கள் பார்க்க முடியும். இது கிட்டத்தட்ட இந்த தேர்தல் வந்து புலம்பெயர் சக்திகளுக்கும் புலம்பெயர் புலி தேசியத்தை முன்வச்சுக்கிற சக்திகளுக்கும் சுமந்திரனுக்கும் இடையிலான ஒரு டக ஓர் ஒன்றை கொண்டிருக்கு. இவ்வளவு காலம் அந்த ஓர் இருந்து வந்தது, இன்றைக்கு அது நேருக்கு நேரம் மோதி இருக்கு பாக்குறேன். அதுல வந்து தமிழ் மக்கள், வடக்கு கிழக்குல வாழக்கூடிய தமிழ் மக்கள் சுமந்திரனுடைய கோரிக்கைக்கு தான் செவிமடுத்திருக்கிறார்களா? நீங்கள் சுமந்திரனை மையமா வச்சு இதை பார்க்க கூடாது. தமிழ் அரசியல்ல 2 பிரிவா ஒன்று ஐக்கிய இலங்கைக்குள்ள தீர்வோ அல்லது பிரிவினையோ, அதாவது இந்த குறுந்தேசியவாத அரசியலோ அல்லது ஐக்கிய இலங்கைக்கோ. தற்சமயம் அந்த ஐக்கிய இலங்கைக்குள்ள இருக்கிற தீர்வை சுமந்திரன் தலைமை தாங்கலாம். ஆனால் இதுதான் அந்த அரசியல் கோட்பாட்டு பிளவு. இந்த பிளவுல, அதாவது நீங்கள் குறிப்பிட்ட இந்த ஆரோக்கியமான இந்த பிளவுல சுமந்திரன் செவை பண்ணுவாரா அல்லது ஸ்ரீதரன் செவை பண்ணுவாரா? இந்த தேர்தல் முடிவு அவருக்கு தான் பலத்தை கொடுத்திருக்கு, சுமந்திரன் அவர்களுக்கு. ஏனென்றா தமிழரசு கட்சி எடுத்த முடிவு சரி என்றதை ஆதரிச்சுத்தான் தமிழ் பிரதேச இல்லாத வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்கிறார். ஸ்ரீதரன், இந்த உரையாடல் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட இந்த போலி தமிழ் தேசியத்தின் ஒரு போஸ்ட்மார்ட்டமாகத்தான் இந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்குது. நீங்கள் என்னென்று பாக்குறீங்க? இதுல சுமந்திரன் செவை பண்ணுவாரா அல்லது ஸ்ரீதரன் செவை பண்ணுவாரா? சுமந்திரன் செவை பண்ணுவாரோ ஸ்ரீதரன் செவை பண்ணுவாரதை விட மக்கள் ஒரு தெளிவான முடிவுல இருக்கீங்க. கிட்டத்தட்ட இது ஒரு சுமந்திரனுக்கு மேல சுமத்தப்பட்ட அப்பட்டமான குற்றச்சாட்டுகளை மக்கள் நிராகரிக்கிறீங்க. அதுக்காக நான் சுமந்திரன் சரியன்னு சொல்ல வரையில, ஸ்ரீதரன் சரியன்னு சொல்ல வரையில, பிள்ளைன்னு சொல்ல வரையில, சுமந்திரனுக்கு மேல சுமத்தப்பட்ட குறிப்பாக ஊடகங்கள் தமிழ் ஊடகங்களாலையும் புலம்பெயர் மக்களாலையும் புலம்பெயர்ல இருக்கிற ஆர்வக்குள்ளார் மக்களாலையும் சுமந்திரனுக்கு மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை தமிழ் மக்கள் களத்துல இருக்கிற மக்கள் நிராகரிச்சிருக்கிற என்னதான் இந்த செய்தி. சஜித் அது அவர்களா போட்டார்களோ சுமந்திரன் சொல்லி போட்டார்களோ அது ஒரு விஷயம். அந்த இந்தியா இருக்கிற நிலைமையை நாம பார்த்து கதைக்க வழிக்கிட்டால் அது ஒரு சுமந்திரனுக்கு ஒரு சக்சஸா தான் இருக்குது. சுமந்திரன் கோட்பாட்டுக்கு இந்த தேர்தல்ல உள்ள அந்த லெஜிட்டிமேசி இருக்குதானே, இந்த தேர்தல் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் என்று சொல்ல முடியாத ஒரு லெஜிட்டிமேசி, இது வந்து சுமந்திரனுக்கும் சமத்துவ கட்சியின் தலைவர் சந்திரகுமாருக்கும் ஒரு லெஜிட்டிமேசிய கொடுத்திருக்க நினைக்கிறீங்களா தோழர்? சொல்லுங்க. அது அப்படி இன்டர்பிரேட் பண்ண கஷ்டமா இருக்கும். ஆனா இவ 2 பேரும் நாட்டில என்ன நிலைமையோ அதுக்கு தக்க மாதிரி தங்க கட்சியையும் அந்த முடிவுக்குள்ளே அவ கொண்டு போயிருக்கணும். ஒரு விவேகமான முடிவுக்குள்ளே அதை கொண்டு போயிருக்கணும் என்றுதான் சொல்லலாம். அது எதிர்காலத்திலே அவைகளுக்குள்ளே ஒரு இணக்கத்தை கொண்டாடுறதுக்கான அதிகளவு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான அடையாளங்களும் தெரியுது. நீண்டகால நட்பு கொண்டு இருக்க அவைக்குள்ள
இவர்கள் ஒரு முன்னணியாக இணைகிறதுக்கான வாய்ப்புகள் தென்படுதா தோழர் சிவலிங்கம்? டூ ஏர்லி. ஆனா என்னுடைய பிள்ளைகளோட கதைச்சது வேண்டிய பேச்சுகள் எழுத்துகள் எல்லாத்தையும் பார்க்கல அதுக்கான அதிகளவு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நம்புறேன். இப்ப நாங்கள் இந்த உரையாடலையே எங்களுக்கு இந்த உரையாடலும் சரி இந்த நடந்து முடிந்த தேர்தலும் சரி இந்த தமிழ் அரசியல் பரப்பில ஒரு 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 ரடிக்கல் இதொன்றத்தான் ஏற்படுத்தி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்ப என்னுடைய கேள்வி என்னென்றால், இப்ப பொது தேர்தல் ஜனாதிபதி அனுராக் திசநாயக்கா தெரிவு செய்யப்பட்டு விட்டார். நாளைக்கு அவர் பெரும்பாலும் பதவியேற்கிறார், அவருடைய அமைச்சர்கள் பதவியேற்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து பாராளுமன்றம் கலைக்கப்படும், புதிய பாராளுமன்றத்துக்கான தேர்தல் அறிவிக்கப்படும். இந்த தேர்தல்ல தமிழ் மக்கள் எப்படி வாக்களிக்க போகிறார்கள்? இதுவரை காலமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சென்றவர்கள் போய் இப்ப தமிழரசு கட்சி மட்டும் வீட்டு சின்னத்துல நிக்க போகுது. அவர்கள் தங்களுடைய பலத்தை இதுல நிரூபிக்க கூடியதாக இருக்குமா? தேசிய மக்கள் சக்திக்கு பாதகமாக அமையும் பாராளுமன்ற தேர்தல்ல. அதுல நாங்கள் முரண்பட்டிருந்தாலும் என்னுடைய கேள்வி, பாராளுமன்ற தேர்தல் நடந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீண்டும் தனது பழைய நிலையை அதிகாரத்தை நிரூபிக்குமா இந்த தேர்தல்ல? தமிழரசு கட்சி நான் நினைக்கிறேன் தமிழரசு கட்சி இப்ப பலமான நிலையில இருக்கு. ஆனபடியா தமிழரசு பலவீனமான நிலையில இருந்து இந்த தேர்தலுக்கு பிறகு பலமான நிலைக்கு வந்துட்டுதான் நீங்க கருதுறீங்க? பலவீனமான நிலையில இருந்து பலமான நிலைக்கு வந்துட்டுதான் நீங்க கருதுறீங்க? நிச்சயமா. என்னன்னா மக்கள் வாக்களிக்க முறையா பார்க்கல தமிழரசு கட்சிக்கு உள்கட்டுமானத்தில் ஒரு பலமான தீர்மானம் எடுக்கிற அளவுக்கு சக்தி கிடைச்சிருக்குது. தலைமையால் அதை எப்படி பயன்படுத்த போறன்றது முக்கியமான கேள்வி. ஸ்ரீதரன் என்னண்டு இத பாக்குறீங்க நீங்கள்? அவர்கள் பலம் பெற்றிருக்கிறார்களா, பலம் பெற்றுக் கொள்வார்களா? இந்த என்ன சொன்னால் எவ்வளவு காலத்துல இந்த பாராளுமன்ற தேர்தல் நடைபெற போற இந்த ஆண்டுக்குள்ள நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அவர்கள் பலம் பெறுவார்களா? கூடுதலான ஆசனங்களை பெறுவார்களா? தங்களுடைய ஆசனங்களை தக்க வைப்பார்களா? ஆசனங்களை தக்க வைப்பார்கள். இதுல ஒரு ரீஷஃபிள் அண்ட் ரீஸ்ட்ரக்சர் ஒன்று செய்ய வேண்டி இருக்குது. தமிழரசு கட்சி செய்ய வேண்டி அது ஒரு புதிய பரிணாமத்துல இந்த பொறியியலை வழியால தள்ளி புதிய ஆக்களை கொண்டு வந்து செய்ய வேண்டிய ஒரு காலப்பதிவு ஒன்று இருக்குது. இந்த இதுல என்ன சொன்னால் இன்னைக்கு வந்து இந்த ரணிலுக்கு விழுந்த தோல்வி வந்து கிட்டத்தட்ட டக்ளஸுக்கும் ஐக்கியனுக்கும் ஒரு தோல்வி இந்த மாதிரி தான் நாங்க பார்க்க வேணும். அப்படியான இடத்துல ஏதோ ஒரு விதத்துல தமிழர்களுடைய ஒரு உன்னதமான விஷயங்களை கதைச்சு யாராவது இருந்தால், அதுவும் தமிழரசு கட்சியின் லேபிள்ல இருந்தால் அது அவர்களுக்கு இந்த அடுத்த வாக்குரிமையில சாத்தியமான ஒரு ஷார்ட் பீரியடான ஒரு டைமா தான் இருக்குது. என்னன்னு சொன்னால் இதுல இவ வந்து முதல் தங்களோட கட்சியை ஸ்ட்ரக்சர் பண்ண வேணும், அதுக்குள்ள புதிய முகங்களை கொண்டு வர வேணும், புதிய நியமனங்களை கொடுக்க வேணும். அது என்னென்றால் அவர்களுக்கு தவிர்க்க முடியாமல் போகும். அதை நீங்கள் சொல்ற அடுத்த கேள்விக்கான பதில தான் தெரிய வரும். இது வாழ வரைக்கும் 2004 உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு டெலோ பிளாட் ஆகிய அமைப்புகளை உள்வாங்கி இருந்தது. இன்றைக்கு அவர்கள் 2 பேரும் வெளியில போய் தனி கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். இப்ப வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் இந்த ஆண்டுக்குள் நடைபெற்றால் இவர்கள் மீண்டும் தமிழரசு கட்சி மீண்டும் இந்த டெலோ பிளாட் அமைப்புகளை உள்வாங்குமா? அப்படி உள்வாங்காவிட்டால் டெலோப்ளோட் அமைப்பு தனித்து போட்டியிட்டு தங்களுடைய ஆசனங்களை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா? தமிழரசு கட்சி அவர்களை டெலோப்ளோட் இந்த ஆயுததாரியில உள்வாங்கப்படாது. இனியும் அவர்களும் தனியே போய் அவர்களால ஒரு காத்திரமான ஓட்டுகளை எடுக்க இயலாது, ஒரு ஆசனங்களை புரிய இயலாது. தமிழரசு கட்சி தன்னை ரீஃப்ரெஷ் பண்ண வேணும், தன்னை புதுப்பித்துக் கொள்ள வேணும், அதுக்குள்ள புதியவர்களை கொண்டு வேணும், ஆளுமையில கொண்டு வரணும். அதுக்கு இடையில கொஞ்சம் எலிமினேஷன்களும் இருக்கு. நான் சொன்ன மாதிரி அப்ப சொன்ன மாதிரி இந்த ஸ்ரீதரன் மாவை எலிமினேஷன் செய்ய வேணும். அது ஒரு சவாலான ஒரு பீரியடா தான் இருக்க போகுது. தோழர் சிவலிங்கம், இது ஒரு முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். எப்படி நீங்கள் பாக்குறீங்க? ஆமாம், இது பணப்பட்டிக்கு பின்னால போன பல பேர் இதுகளுக்குள்ள இருக்கணும். ஆனபடியா தமிழரசு கட்சி இதுல மிகவும் கவனமாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் பலர் பொது வேட்பாளரை ஆதரிச்சு கொண்டு ரணில் விக்ரமசிங்காவையும் போய் கழிச்சிருக்கணும். ஆனபடியா இந்த சந்தர்ப்பவாத அரசியல் சக்திகளை திரும்பவும் தமிழரசு கட்சி உள்ளெடுக்கும் என்றால் அங்கேயும் ஒரு ஜன தோல்விக்கான ஆரம்பம் தொடங்கும். ஆனபடியா இந்த புலிகளை நீ தமிழரசு கட்சியிலே ஒரு காத்திரமான ஒரு அரசியல் தலைமை வரும் என்றால் இந்த புலிகளை விடாது என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். டெலோ 3 ஆசனங்களை வைத்திருக்கின்றது. புலோட்டுக்கு ஒரு ஆசனம் இருக்குது வன்னி மாவட்டத்துல.
அப்படி இருக்கிற நிலையில தமிழரசு கட்சி வன்னி தொகுதியை தக்க வச்சு கொள்ள முடியுமா? இவர்களை நிராகரித்து அவர்களை தக்க வச்சு கொள்ள முடியுமா தோழர் சிவலிங்கம்? இவர்கள் தமிழரசு கட்சியில டிக்கெட்ல வந்தவை. தமிழரசு கட்சியின் டிக்கெட்டுக்கு வெளியில இவியல் போச்சினம்டா இவியல் அடையாளம் இல்லாமலே போய்விடும். அதுக்கு நல்லா தெரியும். எங்களால தமிழரசு கட்சிக்கு வெளியில போனா வரையிலான்றது நல்லா தெரியும். அதாலதான் இந்த பணப்பட்டிக்கு பின்னால போய் கொண்டிருக்கணும். தமிழரசு கட்சிக்கு நல்லா தெரியும் யார் யார் இந்த பணப்பட்டியை வாங்கினவியல்ன்றது. இப்ப ஒரு காலகட்டம் இருந்தது தமிழரசு கட்சியின் சின்னத்தில ஒரு தும்புக்கட்டையை நிறுத்தினாலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு காலகட்டத்தில். இப்ப இந்த 2 தும்புக்கட்டைகள் டெலோப்ளாட் தும்புக்கட்டைகளை நீக்கி தமிழரசு கட்சி தக்க வைக்கும் என்று சொல்றீங்களா ஸ்ரீதரன்? இல்ல, அது நீ வகுக்க போற கொள்கைகள், வகுக்க போற செயல் நெறிகள், காட்டுற பாதைகள்ல தான் இருக்குது. ஆனால் இந்த என்னன்னு சொன்னால் இந்த புளோட்ல இருந்தவ, டெலோல இருந்தவன், பிடிப்பில இருந்தவன், இதுல இருந்தவன்னு சொல்லி இந்த கோமாளிகளை கொண்டு அது ஒரு துரதிருஷ்டவாசமான நிலையில ஒரு தமிழர் கூட்டமைப்பு உருவாக்கினது ஒரு துன்பியல் சம்பவம் தான் நான் யோசிக்கிறேன். அது கொண்டுதான் அந்த தமிழர் அரசு கட்சியின்றையும் இந்த கூட்டணியின் கெடுத்து விட்டவ. இவர்கள் எல்லாம் இதுல இருந்து விலக வேணும், நிச்சயமாக விலக வேணும். இவர்களுக்கும் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. இபிடிபிக்கும் தமிழீழ மக்கள் விடுதலை புலிகள் பிள்ளையானவர்களுக்கும் இருந்த சிக்கல் என்னென்றால் அவர்கள் ஒரு கட்சியில ரணில் விக்ரமசிங்கோட இணைந்து ஆட்சியில இருந்தவர்கள். தேர்தல் என்று வருகின்ற பொழுது அந்த கட்சிகளை விட்டு அவர்களால வெளியில போய் இன்னொரு கூட்டமைப்பு அமைக்கிறது ஒரு கட்சி தாவலாத்தான் அது இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் ஒரு விரும்பியோ விரும்பாமலோ அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க நிர்பந்திக்கப்பட்டிருப்பார்கள். அதுவும் ஒரு உளவியல் தான். இது என்னன்னு நீங்கள் பாக்குறீங்க? இவர்களுடைய எதிர்காலம் என்ன? வியாபார அரசியல் முடியுது. ஏன்னா இனி இவியலுக்கு போக்கிடம் இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு அரசியல் வேற விதமா மாறிட்டுது. தமிழ் அரசியல் இப்ப பணப்பட்டியலை எதிர்பார்த்து போற அபிவிருத்தி என்ற பெயரில போற அரசியலுக்கு இனி இடம் இல்லை. ஊழலுக்கு இடம் இல்லை. ஜனநாயக விரோத செயல்களுக்கு இடம் இல்லை. ஜனநாயகமே இல்லை. ஆனபடியா நாட்டில ஜனநாயகத்தை கொண்டு வர வேணும் என்றதான் ஐக்கிய மக்கள் சக்தியினையும் தேசிய மக்கள் சக்தியினையும் அடிப்படை நோக்கம். தமிழரசு கட்சிக்குள்ளேயும் அந்த ஜனநாயக கலையெடுப்பு தான் நடக்க போகுது. ஆனபடியா இந்த ஜனநாயக நீரோட்டத்தில ஜனநாயக விரோத சக்திகளுக்கு இனிமேல் இடம் இல்லை. சண்டித்தன அரசியலோ, பணம் வாங்குற அரசியலோ, இணக்க அரசியலோ, அபிவிருத்தி அரசியலோ இதுகளுக்கான வாய்ப்பு இனி குறைவு. ஆனபடியா ஒரு நல்ல அரசியல் எதிர்காலம் இலங்கை முழுவதும் வரப்போது. தமிழ் மக்கள் மத்தியில அது இன்னும் விரைவாக நடக்க போற மாதிரி தான் தேர்தல் முடிவு சொல்லுது. இப்ப இந்த அபிவிருத்தி அரசியல் முற்றாக முடிஞ்சிட்டு நினைக்கிறீங்களா? ஏன்னா டக்ளஸ் தேவானந்தனுடைய வாக்கு வங்கி என்றது ஒரு அபிவிருத்தி அரசியல் வாக்கு வங்கி. அவர் ஒரு கணிசமான நீண்ட காலமாக 30 ஆண்டு காலமாக பாராளுமன்ற ஆசனத்தை தக்க வைத்த ஒரே ஒரு தமிழராக இருக்கின்றார். பிள்ளையானுக்கும் கணிசமான வாக்கு வங்கி மட்டக்களப்பில் இருக்குது. இன்னும் இது இல்லாமல் போயிட்டு நீங்க கருதுறீங்களா? இந்த அபிவிருத்தி அரசியலோடு ஒரு பொலிட்டிக்ஸும் இருக்கு. அதை விட்டுட்டியல். அதாவது இந்த அபிவிருத்தி அரசியலை சொல்றவியல் என்ன சொன்னவியல், தானத்துக்கு இளமக்கள் ஜன கட்சி எடுத்தா மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில சுயாட்சி என்று சொன்னது. இந்த ரெண்டும் இல்லையே. மத்தியில கூட்டாட்சியும் இல்லை, அதிகார குவிப்பு நடக்குது. மாநிலத்தில சுயாட்சியும் இல்லை. அப்ப இந்த 2 அந்த அரசியல் கோரிக்கை இல்லை. அப்ப ஏன் அங்க நிற்கிறீர்கள்? நீங்கள் அரசியல் கட்சியை துவங்கினது என்னத்துக்காக? தமிழ் மக்களுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்காக. நீங்கள் தமிழ் மக்களுடைய ஜனநாயக உரிமைகள் படிப்படியாக இல்லாமல் போய் வடக்கு கிழக்கு இணைப்பு எல்லாம் துண்டாடப்பட்ட நிலையில வடக்கு மாகாண சபைகளுக்கான அதிகாரம் குறைக்கப்படவில்லை. 19வது திருத்தம், 20வது 17வது திருத்தம், 18வது திருத்தம், 19வது திருத்தம், 20வது திருத்தம், 21வது திருத்தம் எல்லாத்துக்கும் நீங்கள் வாக்களிக்கிறீர்கள். ஒரு பக்கத்திலே அதிகாரத்தை பரவலாக்குறதுக்கு, மற்ற பக்கத்திலே அதிகாரத்தை குவிக்கிறதுக்கு. ஆட்சியாளர்களோடு சேர்ந்திருந்தால் தான் தாங்கள் அபிவிருத்தியை முன்னெடுக்கலாம் என்ற ஒரு வாதம் முஸ்லிம் கட்சிகள் மத்தியிலையும் நீண்ட காலமாக இருக்கு. அதுதான் இன்றைக்கும் கோலோச்சி கொண்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்ப அதுல இருந்து முற்றுமுழுதாக விடுபடையிலுமா இவர்கள்? நீங்கள் சொல்ற கேள்வியின் அர்த்தம் புரியுது. என்னென்றா அரசியலை சொல்லித்தானே அபிவிருத்திக்கு வரணும். தமிழ் மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை பெற்றுக் கொடுக்கறதுக்காகத்தான் நீங்கள் வாக்களியும் கொண்டுதானே சொல்லினோம். இல்லாட்டி
உங்களுக்கு வேலை தாரோம் ஃபேக்டரி போடுறோம்னு சொல்லி இருந்தா எங்க வடமாகாணத்துல ஃபேக்டரி? இப்ப ஈழமக்கள் ஜன கட்சி 25 வருஷமா டாக்டர் சிவானந்தா எம்பியா இருக்கிறார். எங்க ஃபேக்டரி? எத்தனை மக்களுக்கு வேலை வாய்ப்பு? அபிவிருத்தியையும் காணல, அரசியலும் இல்லாம போய் இந்த சந்தர்ப்பவாத அரசியலுக்கு ஒரு முழுக்கு வரும். ஏனென்றா இனி போக்கிடம் இல்லையே. இப்ப இவையால் போய் இனி சொல்லலாமோ அன்றாவுக்கு நீங்கள் தான் நல்ல தலைவர், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் இனி சொல்லி போட்டு போய் அதில் ஒட்டி கொண்டிருக்கணுமோ? அவையால் அதை அனுமதிப்பினமோ? கடந்த காலங்கள்ல அவர்கள் வெவ்வேறு தலைவர் ஜனாதிபதிகளோடு உறவுகளை வளர்த்து கொண்டிருந்தவர்கள். என்பிபி தேசிய மக்கள் சக்திக்கும் பிள்ளையானுக்கும் தேர்தல் காலத்திலேயே பல்வேறு முரண்பாடுகள் வந்து ஒரு பிரச்சனை ஆனது. ஆனால் அந்த முரண்பாடு டக்ளஸ் தேவானந்தாக்கு வரையிலேன்னு நினைக்கிறேன். எதிர்காலத்துல ஜேவிபி இவர்களை உள்வாங்காதென்று நாங்கள் உறுதியாக சொல்ல முடியுமா? என்னென்ன ஒரு ஜனநாயகமே இல்லாத ஒரு கட்சிய, ஒரு மனுஷற்ற தீர்மானத்தில நடக்கிற ஒரு கட்சி தமிழ் மக்களுடைய ஜனநாயக உரிமைக்கு பாதுகாப்பு தரும், அதை பெற்றுக் கொடுக்கும் என்று சொல்லி அவர்கள் நம்புனமோ? இதெல்லாம் நாங்கள் ஒரு விவாதத்துக்கு பேசலாமே தவிர இலங்கையில உள்ள பெருவாரியான மக்களுடைய ஆதரவை பெற்று ஊழல் ஒழிப்பு, ஜன கட்டுமானம் எல்லாத்தையும் பேசி வந்த ஒரு கட்சி, இந்த தனி மனித ஆதிக்கத்தை வச்சிருக்கிற கட்சிகள் எல்லாத்தையும் நட்பு சக்திகளா எடுக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாமோ? எனவே இந்த அரசியலுக்கு நீ அங்க இடம் இல்லை, எதிர்காலம் இல்லை என்று நினைக்கிறேன். இந்த புள்ளியோட நாங்கள் இந்த தமிழ் தேசியத்துக்கு மீண்டும் நாங்கள் முக்கியமாக உரையாடி கொண்டிருந்த அந்த புள்ளியில ஒரு கேள்வியோட நாங்கள் முடிவுக்கு வரலாம்னு நினைக்கிறேன். அப்ப இந்த நடந்து முடிந்த தேர்தலும் அதுல மக்கள் அளித்த வாக்குகளும், அதாவது சிங்கள மக்கள் தெற்கு மக்கள் அங்கே ஒரு மாற்றத்தை கொண்டிருக்கணும். ஒரு வகையில ஒரு புதிய கட்சி ஒன்று ஆட்சி படுத்தி ஏற்றிருக்கு. அதே போல இங்கேயும் தமிழ் மக்கள் மத்தியிலையும் ஒரு மாற்றத்துக்கு, குறிப்பாக போலி தமிழ் தேசியத்துக்கு ஒரு மாபெரும் அடி விழுந்திருக்குது. அந்த ஒரு மாற்றம் வந்து இந்த வருகின்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல்ல வெளிப்படும் என்று நீங்கள் நம்புறீங்க? வருகின்ற பாராளுமன்ற தேர்தல்ல தமிழ் மக்கள் வந்து மிக தீர்க்கமாக வாக்களிப்பார்கள் நினைக்கிறீங்களா இந்த தமிழரசு கட்சியுடைய முடிவுக்கு, அல்லது இந்த பிளவுபட்ட தமிழரசு கட்சி? இந்த தேர்தல் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்துக்கான அடித்தளத்தை போடும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ரெண்டு பிரச்சனை உண்டு. தமிழ் மக்களுடைய ஜனநாயக உரிமை சம்பந்தமானது, அது 75 வருஷ காலமாக ஒரு தீராத புண்ணா இருக்கு. அது அன்றா தலைமையிலான கட்சியால 5 வருஷத்துல தீர்க்கப்படும் என்று இல்லை. ஆனால் தமிழ் மக்களுக்கு தொடர்ச்சியா வார அந்த நெருக்கடி நிலைமைகள் இனி ஏற்பட போற இல்லை. ஆனபடியினால் அடுத்தது தமிழ் மக்களுடைய பிரதேசம் அபிவிருத்தி செய்யப்பட வேணும். ஆனபடியா இந்த புது அரசியல் ஒன்று தமிழ் மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை அங்கீகரிக்கிறதோட அந்த பிரதேசத்தின் அபிவிருத்தியையும் கொண்டு போறக்கூடிய ஒரு கட்சியாக தமிழரசு கட்சி மாற்றம் அடையும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஸ்ரீதரன், நீங்கள் உங்களோட பார்வை எப்படி இருக்கு இந்த விஷயத்துல? இல்ல, இப்ப என்னன்னு சொன்னால் தேர்தல் முடிவுகள் வந்து சில செய்திகளை சொல்லி இருக்கிறது. என்னன்னு சொன்னால் பெரும்பான்மை சிங்கள மக்கள் சில விஷயங்களை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அறக்கலையோட அவர்கள் சில விஷயங்களை உறுதியாக தேர்தல் முடிவுல சொல்லி இருக்கிறார்கள். ஒரு மாற்றங்களை விரும்பி இருக்கிறார்கள். சரியான ஒரு ஜனாதிபதியை கொண்டு மன்றத்தில் அவர்கள் சரியாக செய்திருக்கிறார்கள். அதே மாதிரிதான் தமிழ் மக்களும் கிட்டத்தட்ட இந்த அரியநேந்திரனை நாங்கள் நிராகரிக்கிறதன் மூலம் இன்னும் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறோம் தான் நான் நினைக்கிறேன். மக்கள் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களை இன்னும் சரியான வழியிலையும் சரியான இதுல வழிகாட்ட வேண்டியது எங்களோட தனி அரசியல்வாதிகளின் கடமை மட்டும் இல்லை. பொதுவாக அதுல மக்கள் நலன் சார்ந்து வேலை செய்யக்கூடிய எல்லாருடைய கடமையாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த தமிழ் எங்களோட மக்களின் இந்த பிரச்சனையில இந்த புலம்பெயர் மக்களின் சில அனாவசிய தலையீடுகள் அவர்களுடைய வாழ்க்கையில சிக்கல்களை கொண்டு வருது. அவர்கள் ஒரு சுயாதீனமான ஒரு முடிவு எடுத்து அவர்களை சுயாதீனமான ஒரு கட்டுக்கோப்பு போறதுக்கு காத்திரமான பங்களிப்பு புலந்தேசத்துல இருக்கிற செய்ய வேண்டும் ஒழிய அவர்களை மீண்டும் ஒரு நெருக்கதியான நிலைக்கு கொண்டு வர அளவில் செயற்பாடுகள்ல இந்த புலம்பெயர் மக்கள் அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல செய்யப்படாது. அதுல மக்கள் அங்கே இருக்கிற மக்களும் விழிப்பா இருக்க வேணும். இங்க இருக்கிற சமூக நலன் விரும்பிகளும்
இப்படியான அந்த புல்லுருவிகளை அடையாளம் கண்டு நாங்கள் சொல்ல வேண்டும்ன்றது கடமை. நீண்ட நேர உரையாடல். நான் இப்ப உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி, ஆம் இல்லை என்ற பதிலோடு இந்த 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 கேள்விக்கு ஆம் இல்லை என்ற பதிலோடு நாங்கள் இந்த உரையாடலை முடிவு கொண்டு வருவோம். வீடு புதுப்பொலிவோடு புதிய குடும்ப தலைவனோடு இந்த தேர்தல்ல வெற்றி பெறும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? தோழர் சிவலிங்கம். ஆம். ஸ்ரீதரன். நிச்சயமாக ஆம். உரையாடலை நாங்கள் நிறைவு கொண்டு வருவோம். இந்த நீண்ட நேரம் ஒரு மாலை ஞாயிற்றுக்கிழமை உங்கள் குடும்பங்களோடு செலவழிக்க வேண்டிய நேரத்தை இந்த உரையாடலுக்காக ஒதுக்கியமைக்கு நன்றி தோழர் சிவலிங்கம். நன்றி ஸ்ரீதரன் அவர்களே. நன்றி ஏமாறன். நன்றி தேசன்வேன். நன்றி சிவலிங்கம் அண்ணா. உங்களோட அறிவுக்கும் உங்களோட அனுபவத்துக்கும் நாங்கள் தலை சாத்து மிக்க நன்றி.